सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ನೈತಿಕ ವ್ಯವಹಾರಕ್ಕೆ ನೈಸರ್ಗಿಕ ನೈತಿಕ ಭಾಷೆಗೆ நைசர்கிகோயின் யோக விவகாரா யோக விவகாரங்கிற பதத்துக்கு அத்தியாசம்னு அர்த்தம் பண்ணிட்டாங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்டா நைசர்கிகம் நைசர்கிகங்கிற சப்தத்துக்கு அனாதின்னு நைசர்கிகம்னா என்ன அனாதி அங்க ஒரு கேள்வி அனாதின்னா என்ன எதுக்கு காரணம் இல்லையோ அது அனாதி. இப்ப நீங்க அத்தியாசத்துக்கு காரணங்கள்லாம் சொல்லியிருக்கு. எப்படி அத்தியாசம் வருது அப்படின்னு கேட்டா வித்யா அஜானம்ங்கிறது அந்த அத்தியாசத்துக்கு உபாதான காரணமாகும், இதரேதர அவிவேகம்ங்கிறது நிமித்த காரணமாகும். இந்த மாதிரி பல காரணங்கள்லாம் சொல்லியிருக்கும் போது ஆதி காரணம் காரணங்கிறது இருக்கே. அப்ப அத்தியாசத்துக்கு உற்பத்தி இருக்கு, அது உண்டாகிறதுங்கிறது நீங்க ஒத்துக்கிறேன். இந்த காரணங்கள்லாம் சேர்ந்தா அத்தியாசம் வருது. அப்படி வந்தது யாரு அனாதின்னு சொல்லலாமோ? இப்ப நம்மளெல்லாம் பார்த்து நான்லாம் அனாதி காலமா இருக்குன்னு சொல்லுவாமோ? சொல்ல மாட்டோம் இல்லையா? வாங்க சொல்லுவார் நட்டு வாகன் ஜாத்துனாகன் ஆத்மாவுக்கு தேகத்தை அனாதின்னு சொல்ல மாட்டார் இல்லையா? இதே மாதிரிதான் அப்பப்போ அத்தியாசம் வருது, புதுசு காலத்துல போயிடுறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த அத்தியாசத்தை நைசர்கிகா அனாதிகி அப்படின்னு எப்படி பாட்டுக்காரை சொல்ல முடியும் அப்படின்னு பிரச்சனை. கடம்புனா நைமித்திக விவகாரத்தை நைமித்திகனா காரணம் உடைய ஒரு காரணத்தினால ஏற்பட்டது நைமித்திகம். நிமித்தம்னா காரணம், காரணத்தினால உண்டாகின்ற அந்த விவகாரம் எப்படி நைசர்கிகம் அனாதியாகும், காரணமே இல்லாத அனாதி பதார்த்தமா எப்படி சொல்ல முடியும்? என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்னு கேட்டா, சில இடத்துல காரணத்தை விட்டு காரியத்தை சொல்றது உண்டு. காரணத்துக்கு என்ன ஒரு தர்மமோ அந்த தர்மத்தை காரியத்துக்கே சொல்றது உண்டு. உதாரண சாஸ்திரத்துல கிடைக்கும். இப்ப இந்த கடோபரிஷத்துல அவ்யக்தம்னு ஒரு சப்தம் இருக்கு. மகதப்பரம் அவ்யக்தம் அவ்யக்தா புருஷஸ்வரா அப்படின்னு வரும். அவ்யக்தம்னா என்ன அப்படின்னு கேள்வி. அந்த சூத்திரம் எல்லாம் பிரமாத விசாரங்கள்லாம் பண்ணி கடைசியில என்ன தீர்மானம்னா அவ்யக்தம்னா நம்ம சரீரம்னு. அவ்யக்தம்னா என்ன? சரீரம். எந்த சரீரம்? நம்ம பாக்குறோமே சூழ சரீரம். அது ரொம்ப வியக்தமா இருக்கு, இது எப்படி அவ்யக்தம்னு சொல்றதுன்னு பிரச்சனை. பதில் என்ன சொன்னா, மூல சரீரமானா உங்களுக்கு வியக்தமா இருக்கலாம், அதுக்கு மூல காரணம் அவ்யக்தம் தானே. அதனால மூல சரீரத்தை அவ்யக்தம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி வேற எங்கேயாவது பார்த்திருக்கானா? பார்த்திருக்கு. கோபிகி கீழ்நில மக்கரம். மக்கரம்னா சோக ரசமா, கிரீணிக்கனா கலக்கணம்னா. கோபிகினா என்ன? கோனா என்ன? மாடு, மாடுகள். கோபிகை பகவச்சனம் இருக்கு. அப்ப அந்த மாடுகள்னால கோமத்தை கலக்கணும் அப்படி அர்த்தம் இல்லை. அந்த கோஷத்துக்கு என்ன அர்த்தம்னா பால். கோபுரம் வெறும் கோன்னு சொன்னாக்க நம்மளுடைய அர்த்தம் தெரியா வராது. அதுதான் வெறும் க்ஷீரம்னு சொன்னா கோக்ஷீரம்னு கிடைக்காது, வேற ஏதாவது க்ஷீரம் கூட கிடைக்கும். அதுதான் எப்படி பிரயோகம் பண்ணீங்கன்னா கோபிகி சுருக்குமா கோபிகி கிரீணிக்க மக்கள். அப்ப அந்த இடத்துல
அது க்ஷீரம் நிறைய அது பல இதுல கேட்கணுங்கிறதுக்கா. அப்ப இதே என்ன கிடைக்கிறது, அந்த காரியத்துக்கு காரணத்தை சொல்லக்கூடிய சப்தம் பல இடத்துல பிரயோகத்துக்கு வருது அப்படின்னா அநேக இடத்துல நாம இந்த அத்தியாசத்தை அவித்யா அப்படின்னு சொல்றோம். ஏன் அவித்யான்னு சொல்றோம்னா அதுக்கு காரணம் அவித்யா. காரணம் அவித்யங்கிறதுனால இதுவும் அவித்யதான். இதுலேருந்து என்ன வருதோ அதுவும் அவித்யதான். அதுலேருந்து வருது எல்லாமே அவித்யா, அவித்யா விஷயா அப்படின்னு. ஏன் எல்லாமே அவித்யா. அப்ப அதை போல இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அவித்யானது அது நைசர்கிகம், அனாதியா இருக்கு. அது அனாதியா இருக்கிறத வச்சு அதனுடைய காரியமான அத்தியாசத்துக்கும் அனாதிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இது அப்படிதான் கவனிக்கணும். இது இதை இன்னொரு விதமாக சொல்றது உண்டு. அதாவது அனாதிக்குங்கிறது ரெண்டு விதம். ஸ்வரூபானாதிக்கும்னு ஒண்ணு, பிரவாக அனாதிக்கும்னு ஒண்ணு. ஸ்வரூபானாதிக்கும்னு சொன்னா அதுக்கு உற்பத்தியே இல்லாம இருக்கணும். அனாதிகாலமா அப்படியே இருக்கு. அதுக்கு எப்ப உண்டானதுன்னு கிடையாது, உற்பத்தியே கிடையாதுன்னு சொன்னா அது ஸ்வரூபானாதின்னு இருக்கு. பிரவாகனாதின்னு சொன்னா அதுக்கு அப்படி காரணம் இல்லாம இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது அப்பப்போ உற்பத்தி ஆகலாம். ஆனா விடாம ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. இந்த பீஜாங்குராலாம் பிரவாகனாதின்னு சொல்றோம். அதுக்காக பீஜத்துக்கு உற்பத்தி இல்லை, அங்குரத்துக்கு உற்பத்தி இல்லைன்னு சொல்றது இல்லை. ரெண்டுமே உற்பத்தி உடையதுதான். இதுலேருந்து அது உண்டாகணும். அப்புறம் முதல்ல கிடையாது, அப்படிதான் வரும். ஆனால் அதனுடைய பரம்பரை அனாதியா இருக்கு. ஆக பரம்பரை அனாதியா இருக்குங்கிறத வச்சு கூட நாம அனாதின்னு சொல்றது உண்டு. பீஜாங்குரம் ஞானி. அந்த விதத்துல நமக்கு இந்த அத்தியாசம் வருது. இந்த அத்தியாசத்துக்கு காரணமாக இருந்தது இல்லையா, அது எப்படி வந்ததுன்னா அத்தியாசத்தினாலேதான் வந்தது. அந்த அத்தியாச காரணமான சம்ஸ்காரம் இதேன்னு வருது, அத்தியாசத்தினாலேதான் வந்தது. ஆக இதுதான் முதல் அத்தியாசம் அப்படின்னு சொல்ல முடியாது சொன்னா அதுவே ஒரு அனாதி. இந்த பிரவாகனாதி சொல்லும். எப்போ முதல்ல அத்தியாசம் வந்தது அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு இதே கிடையாது, ஒரு தன்மையே கிடையாது. எல்லா அத்தியாசமும் அதுக்கு முன்னாடி ஒரு அத்தியாசம் உள்ள காரணம் இருக்கு. இப்படி சொன்னா இது இது ஒரு விதமான அனாதி. அனிதம் பிரசமதா அப்படின்னு சொல்லுவாங்க. இதம் பிரசமம்னா இதுதான் முதல் அத்தியாசம். அத்தியாசத்துக்கு இது முதல் அத்தியாசம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே அத்தியாசம் இருக்கு. எந்த அத்தியாசம் எடுத்தாலும் இதுதான் அனாதி. இப்படி கூட சொல்றது. இங்கே பஞ்சபாரிசாகர் என்ன பண்றாருன்னா அதனுடைய காரணம் இருக்குங்கிறத முதல்ல ஸ்தாபனம் பண்றாரு. காரணத்தை அனாதியா வச்சு இது அனாதின்னு பேசிருக்கு. அப்ப காரணம் என்ன? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானங்கிறது எப்படி சிக்கிக்கிறது? அதுக்கு பிரமாணம் காண்பிக்கிறார். மேல அப்ரோச்சியம் அவசியம் ஏஷா அவித்யா சக்தி வாக்கிய ஆத்தியாத்மிகேஷு வஸ்து தத்ஸ்வரூப சத்தா மாத்திரானுபந்தினி அவ்யுபகந்தவ்யா அன்யதா மித்யார்த்தாவகாசா அனுபவத்தே. வாக்கியம் ஒரு சொல்ற மாதிரி பண்ணிருக்கேன். ஏஷா அவித்யா சக்தி, நான் மனசுல வச்சிருக்கிற ஒரு அவித்யாங்கிற ஒரு சக்தியானது அவசியம் அவ்யுபகந்தவ்யம், அவசியம் கொடுத்துட்டே ஆகும். எந்த அவித்யா சக்தி? அவித்யான்னு சொல்லி சக்தின்னு வேற சொல்றோம். சக்தின்னு சொன்னா இங்க சக்தி சேர்றதுனாலதான் பரமாத்மா ஈஸ்வரனாக ஆகும். மாயானந்து பிரகிருதி வித்யாது மாயினந்து மகிழ்ச்சி. மகேஸ்வரனாக ஆகிறதுக்கு அவருக்கு இந்த சக்தி தேவைப்படுறது. அப்ப அந்த சக்தி தான் அவித்யா சக்தின்னு சொல்லப்படுது. இப்பேற்பட்ட அவித்யா சக்திக்கு அவசியம் அபிபகந்தவ்யா, இது அவசியம் அப்படியே ஆகணும். பிரமாணம் இருந்தா விஷயத்தை விட்டுருந்தாங்க ஆகணும். என்னென்ன பிரமாணம் இருக்கு? பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கு, அனுமான பிரமாணம் இருக்கு, ஸ்ருதி பிரமாணம், அர்த்தாபதி பிரமாணம், எல்லா பிரமாணமும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு உதாரணம் அப்படிங்கிறது என்ன? முதல்ல பிரத்யக்ஷ பிரமாணம். ஏஷா ஏஷான்னு சொன்னா இப்ப தெரிகிறதே அவித்யங்கிறது. ஏஷாங்கிறது எப்ப சொல்லுவாங்கன்னா நிற்காமல் இருக்கிறது சொல்லுவோம். நமக்கு பிரத்யட்சமா தெரிஞ்ச வசத்துல ஏஷா ஏகசப்தான்னு சொல்லுவோம். இப்ப அவித்யங்கிறது நமக்கு தெரியாமல் இல்லை. நமக்கு தெரியும் தெரியாதுங்கிறது தெரியவா தெரியாத? தெரியுங்கிறது எப்படி தெரிகிறதோ அதே மாதிரி தெரியாதுங்கிறதும் தெரியறதுனால நமக்கு தெரியாம அஞ்ஞானம் ஒண்ணும் இல்லை. ஆக இந்த அவித்யங்கிறது பிரத்யட்சமா தெரிஞ்சே இருக்கு. அதனால ஏஷா அப்படின்னு. அதுக்கப்புறம் அனுமானம். அனுமானம் என்ன அப்படின்னு கேட்டா
இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியலேன்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. தெரியலேன்னு மாத்திரம் இல்லை, அதை வேற மாதிரியா தப்பாவும் புரிஞ்சுக்கிறோம். வெறும் தெரியலேன்னு சொன்னா அது சுகுத்தி இருக்கும். அந்த ஒண்ணு தப்பான தியானம் எதுவும் நம்மளோட இல்லை. எது வாஸ்தவமோ அது தெரியாம போச்சே தவிர மற்றபடி ஒன்றும் தப்பு ஏற்படலை. ஆனா இங்க நமக்கு பிராந்தியும் ஏற்படுறது. இந்த ரெண்டு காரணம் இருக்கு. ஒரு விஷயத்தை அது எப்படி இருக்கோ அப்படி தெரிஞ்சுக்காம மாற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு வேலை நடக்க வேண்டியிருக்கு. ரெண்டு காரியம். என்ன ரெண்டு காரியம்? அந்த வஸ்து எப்படி இருக்கோ அது தெரியாம போறதுக்காக அங்க ஒரு ஆவரணம்னு ஒண்ணு பண்ண முடியாது. அங்க ஆவரணம் பண்ணி அதை தெரிய விடாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்தபடியா புதுசா அங்க இல்லாததை தெரிவிக்க. அங்க இல்லாதது தெரியறதுக்கு விசேஷம் இருக்குது, இருக்கிறது தெரியாம போறதுக்கு ஆவரணம் இருக்குது. அப்போ இந்த அவித்து ரெண்டு காரியம் செய்யறதுக்கு தேவைப்படுறது. காட்சி வரணும் அப்படின்னு சொன்னால் அங்க எது உண்மையோ அது மறையணும், அப்புறம் எது உண்மை இல்லையோ அது அங்க உத்பவமான உற்பத்தி ஆகணும். இந்த ரெண்டுக்கும் அவித்யா அப்படின்னு ஒண்ணு இல்லாட்டா முடியாது. இப்ப ஆவரணம் எதை பண்ணும்? இது எதை மறைக்க வேண்டியிருக்கும் அவித்தியை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வெறும் ஜடமான பதார்த்தங்களை சொல்லப்படுறவர் வெறும் ஜடமான பதார்த்தத்தை அது மறைக்காது. எதை மறைக்கணும்னா எதை மறைக்க வேண்டிய அவசியம் இருக்கோ அதை மறைக்கும். இப்ப இந்த அவித்தியை எதை மறைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு கேட்டால் சைத்தன்யம் ஒன்னாத்தான் மறைக்க வேண்டிய அவசியம். ஏன்னா அதை மறைக்கலன்னு சொன்னா அப்புறம் பிரமே வர முடியாது. ஏன்னா அதைத்தான் எல்லாருக்கும் அதிஷ்டானமா வச்சிருக்கு, அது மேலதான் உலகத்தையே ஆரோபணம் பண்ணணும். அதனால அதை மறைக்காம விட்டுட்டாக்க அப்புறம் அதுல மேற்கொண்டு விக்ஷேபத்தை ஆரோபிக்க முடியாது. ஆக அதை மறைக்கணும். அதை மறைக்கலைன்னா அது தானே பாதிக்கக்கூடியது. அது தாம் பிரகாசிக்கிறதுக்கு எதையுமே அபேட்சிக்காத காரணத்தினாலே தானா பிரகாசிக்கின்றே. அதனால அதைத்தான் மறைக்கணும். ஜடபதார்த்தத்தெல்லாம் போய் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒண்ணும் இதை மறைக்கலைன்னா அது பிரகாசிக்கணும்னு இல்லை, அது ஜடமாலையோ. அதனால எது தானா பிரகாசித்து விடுமோ, மறைக்கலைன்னா தானாவே பிரகாசம் ஆயிடும்னு எங்க சொல்ல முடியுமோ அது அந்த மாதிரி ஆயிடப்படாதுங்கிறதுக்காக மறைக்க முடியாத ஒரு நிர்பந்தம் இருக்கு. அதனால இது என்ன பண்றதுன்னா சைத்தன்யத்தை மறைக்கிறது. சைத்தன்யத்தை மறைக்கிறதுங்கிறத எப்படி சொல்றாருன்னா ரொம்ப சத்தா மாத்திர அனுபவிச்சு வாக்கியாத்மிகேஷு ரொம்ப சத்தா மாத்திர அனுபவிச்சு. இந்த சத்தா மாத்திர அனுபவிச்சு அப்படிங்கிற இந்த பதத்துக்கு ஒரு இது சொல்லுவாங்க. ஏன்னா அது இருந்தா இதுவும் இருக்கு. சைத்தன்யம் எப்படி அனாதியாக இருக்கோ அதே மாதிரி இதுவும் அனாதியா இருந்துருக்கு. எப்பலேருந்து சைத்தன்யம் இதனால ஆவரணம் செய்யப்பட்டது அப்படின்லாம் கேட்க முடியாது. அது எப்ப இருக்கோ அப்பலேருந்து இதுவும் இருக்கு. இது சத்தா மாத்திர அனுபந்தினி ஒரு சப்தத்தால சொல்றோம். சத்தா மாத்திர அனுபந்தினி இல்லைன்னு வச்சுங்களேன், அப்ப சைத்தன்யம் முதல்ல நல்லா பிரகாசம் இருந்தது, பிரகாசமா இருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு காலம் வந்தது. அந்த காலத்துல அவித்தியானது அதை மூடி இருக்கு. இப்படிலாம் சொல்லல. இப்படி சொன்னா அது சைத்தன்ய சத்தா மாத்திர அனுபவம் கிடையாது. சைத்தன்யம் இருக்குன்னா இதுவும் இருக்கு, கூடவே இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஸ்வரூப சத்தா மாத்திர அனுபவம். சைத்தன்யம் அதை உண்டாக்குறதுங்கிறது கூட இல்லை. சைத்தன்யம் ஒரு அதிஷ்டானம் கிடைச்சிருச்சுன்னா இது தானாவே அங்க இருந்து இப்பேற்பட்ட ஒரு வஸ்து. அது பாக்கிய ஆத்தியாத்மிகேஷு வஸ்து அப்படின்னு. இப்ப பாக்கியம் ஆத்தியாத்மிகம் அப்படின்னு இந்த ரெண்டு சப்தத்தை நம்ம பிரயோகம் பண்றோம், அது சரி பண்றோம். இது எதை வச்சு பண்றதுன்னு சொன்னா சரீரத்தை வச்சு. ஆத்மாவில பாக்கியம் ஆத்தியந்தரம் எல்லாம் கிடையாது. இது அதுல வெளி உள்ளுங்கிறதே கிடையாது. அனந்தரம் அபாக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம ஆனா தேகத்தை வச்சு இதுக்கு வெளியில உள்ள அப்படின்னு சொல்லுவோம். தேகத்திலேருந்து ஆரம்பிச்சு உள்ள, அதை விட்டுட்டு பாக்கி எல்லாம் வெளியில அப்படின்னு சொல்றோம். இப்படியாக இந்த எல்லா வஸ்துக்களுக்கும், அதாவது வஸ்துனா என்ன, இந்த வஸ்துவாக தெரியுது. அந்த ஒரே சைத்தன்யமானது ஒரு பாக்கிய ஆத்தியாத்மிகமான வஸ்துவாக தெரியறதுக்கு அந்த அஜ்ஞானம் வேணுமா, இல்லாட்டா இது தெரியாது. இதுவே வராத முதல் சைத்தன்யத்தை ஆவரணம் பண்ணி அதுல இல்லாத ஒரு பாக்கிய ஆத்தியாத்மிக வஸ்துக்கள் எல்லாம்
உண்டாக்கி காண்பிக்கிறதுங்கிறது எதுனா அந்த அவித்யா சக்தி தான். ஆக அந்த அவித்யா சக்தி உங்க ஒத்துண்டாகணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு அனுமானம். இந்த விதத்தை அனுமானமா பண்றாராம். அந்நா விஷ்ணார்த்தாவகாச அனுபவத்தேகே, இது என்னதுன்னா இது அர்த்தாபத்தி பிரமாணம்னு சொல்றாங்க. அப்படி ஒரு அவித்தை ஒத்துக்கலைன்னு சொன்னால் பொய்யான ஒரு வஸ்து நம்மளால காணவே முடியாது. விஷ்ணார்த்த அவகாச அனுபவத்தை பொய்யான ஒண்ணு, பொய்ங்கிறது இல்லை தானே, எது இல்லையோ அது எப்படி தெரிய முடியும்? இல்லைங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது தெரியுது. அதனால அது தெரியறதுக்கு காரணமாக ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. அது ஆத்மா தான் அது தெரியறதுக்கு காரணம்னு சொல்லக்கூடாது. ஆத்மா இருக்குன்னா அது நிவர்த்தி ஆகாது, அப்புறம் போவே போகாது. ஆத்மாவோட சேர்ந்து அப்படியே இருந்துட்டே இருக்கு. அதுக்காக என்ன பண்ணா, எது ஞானம் வந்தால் நிவர்த்தி ஆகுமோ அப்பேற்பட்டதாக ஒரு காரணத்தை சொல்லபடியாக இருக்கு. அப்ப அதுதான் அவித்யான்னு. இது அர்த்தாபத்தி. ஆக அவித்தைங்கிறது அனாதியாக இருந்தாலும் ஞானம் வந்தால் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒண்ணாக இருக்கு. அது ஒண்ணு இல்லாட்டா பொய்யான பதார்த்தத்தை காணவே முடியாது. கிரமத்துல அப்பேற்பட்ட பதார்த்தம் பாதிக்காது. என்ன ஆயிடும் தெரியுமா? கிரமம்னா ஒண்ணு இருக்காது. தோஷம் என்ன பண்ணும்? உண்மையை மறைக்கணும். மறைச்சதுன்னா அது சுற்றில தெரியல அப்படின்னா சொல்லலாமே தவிர வெளியில தெரிஞ்சதுன்னு வராது. இது சர்ப்பம்னு இது ரஜுன்னு தெரியாம போச்சு அவதான் சொல்லலாமே தவிர சர்ப்பம்னு தெரிஞ்சதுங்கிறது வராது. அப்படி வரணும்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு அவித்தைங்கிறது அப்படி இல்லை. அதாவது மாயையுடைய காரியம் ஆவரணமும் நிஷேபமும், இதுதான் அது செய்யக்கூடிய வேலை. இந்த செய்யக்கூடிய வேலையால ஈஸ்வரனுக்கு பாதிப்பு இல்லை. ஈஸ்வரத்திய மாயா வசித்வா, மாயை அவருக்கு வசமா இருக்கிறதுனால இதனால அவர் ஏமாந்து போகல. மற்றவாள் மாயைக்கு வசப்பட்டு இருக்கிறதுனால இவன் ஏமாந்து போகிறார். இதுதான் மாயை செய்யக்கூடிய காரியத்தை அவர் அழகா பார்த்துட்டு இருக்காரு. பிரகிருதியும் ராம் அதிஷ்டாய சம்பவான் ஆத்ம மாயான்னு சொன்னார். சம்பவான்னா ஜென்மா எடுக்கிறேன்னு அர்த்தமா இருக்கு. அவர் இருக்கா ஜென்மா எடுக்கணும், ஜென்மா எடுக்க முடியுமோ அவரால? அனாதியா இருக்கிறவர் எதுக்கா ஜென்மா எடுக்கணும்? எப்படி எடுக்கணும்னா மாயால வந்த ஜென்மாவை நான் ஏத்துக்கிறேங்கிறார். ஆனா ஏமாந்து போகல. பகூதானி ஜென்மானி தவச்சார்ஜின அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எத்தனையோ அவதாரம் ஜென்மாவா எடுத்திருக்காரு. அவர் ஜென்மாவா எடுத்தாலும் ஏமாந்து போகலங்கிறதுதான் விஷயம். இவருக்கு அதனால பாதிப்பு எல்லாம் இவர் கையில இருக்கிறது, இவருக்கு அடங்கி இருக்கிறது மாயா. அதனால அதனுடைய மோகமானது இவருக்கு கிடையாது. மாயா வசித்துவா. அங்கேயும் அது வேலையை காமிக்கிறான்னு காமிக்கிறது. இல்லாட்டா அவருக்கு எங்கேயும் ஜென்மா வரும்? அவரே இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஜென்மாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அஜோபிகன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரூபிகன் பிரகிருதி அஜகான ஜென்மம் இல்லாதவன்னு சொன்னார். எனக்கு ஜென்மா கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாய கொடுக்குற ஜென்மாவை வச்சுட்டு நான் ஜென்மா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சதுர்பிரத்தியம் அது வேற இருக்கு. அஜோபிகன் அது வந்தாலும் நான் ஜென்மா உள்ளவனா இல்ல, மாயால எனக்கு ஜென்மா கிடைச்சது. ஆனால் எடுக்கிறேன் நான் ஜென்மா, ஆனா நான் ஜென்மா உள்ளவன் இல்லை, உண்மையிலே இல்லை. அது மாயா இருந்தா தான் முடியும். அது வேற யார பிட்டாவா ஆக்கிக்கிறது அப்படின்னு அது வேற. அதுக்கப்புறம் சாட்ச எடேஷு வஸ்து தத்வரூபாவகாசம் இருக்கு. முன்னாடி என்ன பிரதிபத்தினார்? இது ஒரு அவித்யா சக்தி இருக்கு, அவருடைய சக்தி இது. அந்த சக்தியானது ஜடமான வஸ்துவில் ஸ்வரூபாவகாசத்தை பிரதிபந்தம் பண்றது இல்லை. நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஜட வஸ்துவை ஆவரணம் பண்றது இல்லைன்னு அர்த்தம். இந்த ஆவரணம் விஷயம் ரெண்டு இருக்கு பார்த்தா, ரெண்டும் அவித்தையால் தான் பண்ண முடியும், இன்னும் நாள பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா, இப்போ ஒரு துணியை போட்டு மரத்து தேர்ந்து வச்சுக்கூடேன். துணியை போட்டு மறைச்சாச்சுன்னா இருக்கிற வஸ்து தெரியாது, அதோட நின்று போச்சு. அந்த வஸ்து வேற தெரியணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மறைச்சதுக்காக. ஏன்னா அதுக்கு ஆவரண சக்தி மாத்திரம் தான் இருக்கு. ஆனா நம்ம அவித்தைக்கு அதை மாற்றி தெரியக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா? அதனால அதை ஆவரணமும் பண்ண செய்யும், விஷேபமும் பண்ண இந்த சக்தி. ஜடேஷு வஸ்து தத்வரூபாவகாசம் பிரதிபத்தினார். அந்த நாவை இங்க சேர்க்கணும். பிரமாண வைக்கல்யாதேவ ததகிரகண சித்தே. நாம் பார்க்கலேங்கிறதுக்காக அது பிரகாசித்து இருக்கணும்னு ஏதாவது அவசியம். அது இடம் நாம் பார்த்தாதான் அது பிரகாசிக்கும்.
தீர்மானமா இப்ப அங்க ஒரு வஸ்து இருக்கு, நான் கண்ணால பார்க்கிறேன், எனக்கு அது தெரியுது. நான் பார்த்தாதான் அது எனக்கு தெரியுமே தவிர பார்க்காமலே அது பாட்டுக்கு தெரிஞ்சுட்டே இருக்குன்னு சொல்லவே முடியாது, தானா தெரியாது. அதனால பிரமாண வியாபாரம் இல்லாததுனாலேயே அதை பிரகாசிக்கிறது முடியாது. அப்ப எதை மூடனம் ரஜத பிரதிபாசா ஊர்வஞ்ச சத்யாமபி சத்யாம் ஸ்வரூபகிரகண தரிசனா. பாருங்க என்ன ஒரு யுக்தி சொல்றாரு. இந்த சுத்தி ரஜதம்னா சுத்தியில ரஜதம்னு வச்சு, சுத்தியில ரஜதம் தெரியும் போது அந்த சுத்தி தெரியாது அப்படிங்கிறது தீர்மானம். சரி, சுத்தியில ரஜதம் எத்தனை நேரமா தெரியுது? இப்பதான் 5 நிமிஷமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ரஜதம் கிடையாது. அப்ப சுத்தி தெரிஞ்சுதோ? சுத்தி தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேட்கு. சுத்தி தெரிஞ்சதுன்னா அப்புறம் வராது, ரஜதம்ங்கிறது இந்த பிரமம் வராது. அதனால என்ன ஆச்சு, இந்த அஜானமானது அந்த சுத்திய என்ன பண்ணிடுங்கிறத பார்க்கணும். ரஜத பிரதிபாசம் வரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரஜதம் தெரியல, முன்னாடி பின்னாடினா ரஜதமாக அது தெரியறதுக்கு முன்னாடி, ஊர்வன்னா பின்னாடி, ரஜமா தெரிஞ்சு முடிஞ்சது. அதுக்கப்புறமும் ஸ்வரூபம் தெரியும். அதாவது புத்தியுடைய ஸ்வரூபம்ங்கிறது தெரியுது. இது மறைச்சு அதுல ஒரு ஆவரணத்தை பண்ணி அது மூலமாக விக்ஷேபத்தை ஏற்படுத்துறதுன்னு சொல்லணும். அப்ப எதை மறைக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த புத்தி அது மறைக்கல, புத்தி எதனால பிரகாசிக்கிறதோ அதை மறைக்கிறது, அதைதான் ஆவரணம் பண்ண. புத்தி தானா பிரகாசிக்காது. ஆனா புத்திக்கு அனாவிரதமான ஒரு சைத்தன்ய சம்பந்தம் வந்ததுன்னா அது பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். சைத்தன்யம் தானே பிரகாசிக்கக்கூடிய சுபாவம் உடையது. அது மாத்திரம் இல்லாம அப்படி பிரகாசிக்கிறது எதோடு சம்பந்தப்படுறதோ அதையும் சேர்த்து பிரகாசப்படுத்தக்கூடிய சுபாவமும் அதை கொண்டு இந்த பிரகாசம் மாதிரியே. அப்படி இருக்கும்போது ஆவரணம் இல்லாத அந்த சைத்தன்யம் வந்தால் அப்ப என்ன, சுத்தியில சம்பந்தப்பட்டிருக்கிறதா சுத்தி பிரகாசிச்சு. அப்ப அதுக்காக என்ன பண்ணலாம், சுத்தியை மறைக்க வேண்டாம், அந்த சைத்தன்யத்தை ஆவரணம் பண்ணிட்டா சுத்தி தெரியாம. இதுதான் அவிஜ பண்ற வேலை. ஸ்வரூபகிரகண தரிசனா சகா தற்ற ரூபாந்தராவபாசேகுரேவ கேவலம். அப்ப என்ன பண்ணிது, சுத்தியில இது என்ன வேலையை காண்பிக்குது அப்படின்னு கேட்டா, சுத்தியில இல்லாத ஒரு ரூபாந்தரம் ரஜதம். அந்த ரஜதம் அதனுடைய அவபாசம் அது பிரதீதி வரத்துக்கு காரணமாக இருந்தது. ரூபாந்தர அவபாச கேகுரேவ கேவலம். பிரத்யகாத்மனிஷு இதி ஸ்வபாவத்வாத் ஸ்வயம் பிரகாசமானே பிரம்மஸ்வரூப அனவபாசஸ்ய அனன்ய நிமித்தத்வாத் தத்கத நிசர்க சித்த அவித்யாசக்தி பிரதிபந்தாதேவ தஸ்ய அனவபாசா. பிரத்யகாத்மாவை எடுத்துட்டோமானால் அந்த பிரத்யகாத்மாங்கிறது சைதன்ய ஸ்வபாவம் அப்படின்னா சைதன்ய ஸ்வரூபம்னு. சைதன்ய ஸ்வரூபம்னு சொன்னா தானே பிரகாசிக்கக்கூடியதுன்னு, தானே இதுதான் ஸ்வயம் பிரகாசமான. ஸ்வயம் பிரகாசமானன்னா அது எப்படி இருக்கோ அப்படி அது பிரகாசிக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவும்னா வேண்டான்னு. பிரத்யேகாத்மாங்கிறது பிரம்மஸ்வரூபம் தானே, அப்படிதானே பிரமாணம் சொல்லிக் கொடுக்கறது, பிரதி பிரமாணம். அப்ப ஏன் அந்த பிரம்மஸ்வரூபம்னு தெரியல? பிரத்யேகாத்மா பிரகாசிச்சா அப்ப பிரம்மமா தானே பிரகாசிக்கணும். அப்படி ஏன் பிரகாசிக்கல அப்படின்னு சொன்னா, அப்படி பிரகாசிக்காம போனது ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணமா இது சொல்ல வேண்டும். இதுதான் உண்மையில அது பிரம்மஸ்வரூபமாக இருக்கும் போது அப்படித்தானே அது தெரியணும். பிரம்ம இல்லைன்னு என்னவா தெரியுது அப்படின்னா அப்படி தெரியாம போறதுக்கு காரணம் இதுதான். அப்ப என்ன சொல்லலாம், வேற எந்த நிமித்தமும் அதுக்கு இல்லைங்கிற காரணத்தினால இதைத்தான் நிமித்தமா சொல்ல வேண்டியிருக்கு, தெரியாம போனது. சத்கத நிசர்க சித்த அவித்யாசக்தி பிரதிபந்தா தேவ. அதுல இருக்கக்கூடிய நிசர்க சித்தனா அனாதிஷ்டமான இந்த அவித்யாசக்தி பிரதிபந்தம் பண்ணினதுனாலதான் அதனுடைய பிரம்மஸ்வரூபங்கிறது தெரியாம போச்சு. சத்திய அனவகாசமா பிரம்மஸ்வரூபத்தை. அதா பிரத்யக்தி பிரம்மஸ்வரூபாவகாசம் பிரதிபத்னாதி அகங்காராதி அதத்ரூப பிரதிபாத நிமித்தஞ்ச பவதி. அப்ப அந்த அவித்யாசக்தி என்ன பண்றது, பிரத்யேகாத்மாவிடத்துல பிரம்மஸ்வரூபம் பிரதிபாதம் வராம தடுக்கிறது.
அதனுடைய பிரம்மஸ்வரூபம் பிரகாசிக்காம தடுக்கிறது. இதுதான் பிரம்மஸ்வரூப அவபாசம் பிரம்மஜாதி. அங்க இல்லாத அகங்காராதி அசத்ரூபம், அந்த அகங்காரத்திலேருந்து ஆரம்பிச்சு சகல பிரபஞ்சம், அந்த எல்லா பிரபஞ்சத்தையும் அங்க இல்லாதத அது பிரதிபாகம் பண்ணியிருக்கிறது, தெரியும்படியாக பண்ணிடுறது. ஆக இங்க ரெண்டு வேலை, ஞானம் அஜ்ஞானம், இது ரெண்டையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஞானம் அஜ்ஞானம், அதே மாதிரி ஆத்மா அனாத்மா ரெண்டையும் இருக்கு. ஆத்மாவிலையும் ஞானம் அஜ்ஞானம், அனாத்மாவிலையும் ஞானம் அஜ்ஞானம். அனாத்மாவில ஞானத்துக்கு ரெண்டு வேலை, ஆத்மாவுக்கு ஞானத்துக்கு ஒரே ஒரு வேலை தான். ஆனா அஜ்ஞானத்துக்கு ஆத்மாவில ரெண்டு வேலை, அனாத்மாவில ஒரு வேலை. இப்போ ஒரு அனாத்ம தியானம் ஆத்ம தியானம்னு எடுத்துட்டோமானால், இந்த தியானம் அனாத்ம தியானம் கட தியானம்னு எடுத்துக்கிறோம். இந்த கட தியானம் கடத்தை பிரகாசப்படுத்துறது. அதோட இல்ல, அதுல ஏற்கனவே இருந்த ஆவரணத்தை துரத்தி விடுறது, நிவர்த்தி பண்றது. ஆக அதை மறைச்சு ஏதாவது இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணிட்டு அதை தெரியும்படியாகவும் செய்யறது. இல்ல ரெண்டு வேலை இருக்கு தியானத்துக்கு. ஆத்மாவில தியானம் என்ன பண்றது? தியானம் தான் நான் விருத்தி தியானத்தை சொல்றேன். அந்த விருத்தி தியானம் என்ன பண்றது? ஆத்மாவை பிரகாசப்படுத்துறது, ஆத்மாவில இருக்கிற ஆவரணத்தை ஒதுக்குறது, அதை நிவர்த்தி பண்ணிடுறது, தானே பிரகாசிக்கிறது. இதுதான். அப்ப ஒரே ஒரு வேலை தான். இங்க அப்படி இல்லை. இங்க அந்த ஆவரணத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஜடம் பிரகாஷ் தானா தெரியாது, ஜடமா இருக்கிறதுனால. அது என்ன பண்ணணும், இந்த விருத்தி பிரதிபிம்பத்தோட சேர்ந்து பிரகாசமா இருந்துருக்கீங்க, இது அந்த இதுல போய் இடிக்கணும். அப்பதான் அது பிரகாசம். உங்களுடைய அந்த மனோவிருத்தியானது சைத்தன்ய பிரதிபிம்பத்தோட பிரகாசமா ஆகி அந்த விஷயத்துல போய் வியாபிச்சுட்டா அந்த விஷய பாகம் நமக்கு பிரகாசிக்கும். அப்ப என்னாச்சு, ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வெறும் கடத்துற வச்சிருந்தானா அது தெரியாது. ஆனா ஆத்மாவில அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணிட்டா போதும், விருத்திக்கு வேற வேலை கிடையாது. ஆனா அஜ்ஞானத்துக்கு பார்க்கும்போது அது ஆத்மாவில ரெண்டு வேலை செய்ய முடியாது. அதை மறைக்கணும்னு ஒண்ணு, ஆவரணம் பண்ணணும்னு ஒண்ணு, அதுல மற்ற பிரபஞ்சத்தை ஆரோபம் பண்ணணும்னு ஒண்ணு. ஆனா அஜ்ஞானம் அங்க ரெண்டு வேலை செய்யுது. ஜடமான பதார்த்தத்துல அஜ்ஞானம் ஒரே வேலையை செய்யுது. அதாவது அதை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல, அதுல விக்ஷேப ஹேத்துக்கள் ரூபாந்தரமாக அது தெரியறதுக்கு காரணமா இருக்கு. அது எப்படி இருக்கோ அதுக்கு பதிலாக வேற ஒரு ரூபத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆக ஞானம் அஜ்ஞானம் இது ரெண்டுக்கும் ஆத்மா அனாத்மா விஷயத்துல ஒண்ணுல ரெண்டு காரியம், ஒண்ணுல ஒரு காரியம். அப்புறம் சுசுப்தியாக விட்ட அகங்காராதி விக்ஷேப சம்ஸ்கார மாத்திர சேஷம் வித்வா உணர்வுபவதி. இந்த அவித்தை இருக்க சுசுப்தி காலத்துல எங்க போகும் அப்படின்னு கேட்டா, அப்போ அது எப்படி இருக்குன்னு கேட்டா, விக்ஷேப சம்ஸ்கார மாத்திர சேஷம், அதனுடைய காரியமான அந்த அத்தியாசங்கள்லாம் அடங்கி விடுறது சுசுப்தி காலத்துல. அது எப்படி இருக்குன்னா சம்ஸ்கார ரூபமா இருக்கு. சுத்தமா போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் மோகம் வந்துடும் சுசுப்தனுக்கு. அதனால சுத்தமா போயிடுச்சுங்கிறது இல்லை, அதெல்லாம் சூக்ம ரூபமா அந்த அவ்யாக்கிருத ரூபமா இருந்துட்டாங்க. ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் வியாக்கிருத ரூபம் அவ்யாக்கிருத ரூபம்னு இருந்தது. எல்லா பதார்த்தத்துக்கும் அது உற்பத்தியாகி நல்லா பழக்கில தெரியுதுன்னு சொன்னா அது வியாக்கிருத ரூபம். அது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அதனுடைய காரணமா இருந்ததுன்னு சொன்னா அது அவ்யாக்கிருத ரூபம். இப்ப நம்ம அகங்காராதிகள் எல்லாமே நல்லா பழிச்சுன்னு தெரியும் போது அது வியாக்கிருதமா இருக்கு. சுசுப்தி காலத்துல அது தெரியாம போச்சு. தெரியாம போச்சுன்னா எங்க போச்சு, அவித்தியில அவ்யாக்கிருதத்துல போய் லைட்டு போயிடுச்சு. இதுதான் சம்ஸ்கார மாத்திர சேஷம் முக்கியத்துவா உணர்வுபவதி மறுபடியும் கலந்து வந்து வருது. இப்படி இருக்கிறதுனால நைசர்கிகோபி அகங்கார மமகாராத்மக மனுஷ்யாத்ய அபிமானஹ லோக விவகாரஹ விஞ்ஞான நிமித்தஹ உச்சதே. இப்படி இருக்கிறதுனாலதான் இந்த அகங்கார மமகாரம் இது எல்லாத்தையும் பாட்டுக்காரன் சொன்னார் விஞ்ஞான நிமித்தஹ. விஞ்ஞானம் இதுக்கு காரணமா இருக்கு அகங்கார மமகாரத்துக்கு. புனக ஆகந்துகத்து விஞ்ஞான நிமித்தஹ அப்படின்னு சொன்னா ஏதோ இன்னைக்குதான் வந்திருக்கு, நேற்று இல்லை, புதுதான் வந்திருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல இல்ல, இந்த காரணத்தினால வந்தது அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லல. இது அனாதி காலமா இது ஆறையா வந்துட்டு இருக்கு. அப்பப்போ தலை தூக்குறது, திரும்பி மறைஞ்சு விடுறது, அவ்வியாக இருக்கிற காரணத்துல லயத்தை அடைஞ்சு விடுறது, மறுபடியும் மறைக்கிறது, திரும்பி அழியிறது, இது போயிட்டே இருக்கு. அதனாலதான்
மித்யாஜான நிமித்தம். அந்த மித்யாஜானத்துல தானே போய் லயிக்கணும். அப்ப அதுல இருந்து மறுபடியும் கிளம்பும். ஏன நைசர்கிகத்துவம் நைமித்திகத்துவேன நவிருத்தது. அதனால இது ஏற்பட்ட அத்தியாசத்தை நைசர்கிகம்னு சொல்லிட்டு நைத்திகம் நானும் சொன்னாரே அதுக்கு விரோதம் கிடையாது. விரோதம் வந்து நைசர்கிகம்னா எப்படி நைமித்திகமாகும்? நைசர்கிகம்னா அனாதீனம், நைமித்திகம்னா ஒரு காரணத்திலேருந்து உண்டானது அப்படின்னு. உண்டானதேன்னு சொன்னேன், அனாதின்னு சொல்லி. அப்ப உண்டானதுன்னு சொன்னா இது விரோதமா இல்லையா? ஒரே வஸ்துவா அது உண்டானதா உண்டாகாதுதா? உண்டாகாது ஆனா உண்டானது அப்படின்னு எப்படி சொல்றது? அதுக்காக நைசர்கிகத்துவம் நைமித்திகத்துவம் ரெண்டும் போட்டாரே தப்பா இருக்குன்னு கேட்டார். அதுல என்ன செஞ்சா இந்த மாதிரி ரெண்டு சமாதானம் பண்ணிட்டார். அதாவது காரணம் அது திருப்பி திருப்பி அந்த காரணத்துல போயிட்டு போயிட்டு மறுபடியும் வருது. காரணம் இருக்கு, காரணம் இருக்கிறதுனாலே அது நைமித்திகம். வித்யாஜானம் காரணமானதுனால அதை நைமித்திகம் எழுதும். ஆனா அது வந்து அதுல லைத்துட்டு சுரப்பா திரும்பி வரதுனால அதை நைசர்கிகம். எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, மறுவு தெரியாது. ஆகையால நைசர்கிகம். அதே மாதிரி அந்யோன்ய தர்மாம்ச இரண்டாவது தடவை உள்ளது. அந்த தர்மம் எப்படி வரும் அப்படின்னு, ஆத்மாவுக்கு தர்மம் எப்படி வரும்னு கேட்டா அதை ஏற்கனவே சொல்லி சொன்னா தர்மம் இல்லை, ஆத்மஸ்வரூபத்தையே கல்பனையா தர்மமாக வச்சுக்கலாம். ஆனந்தா விஜயானந்தா அந்த மாதிரி. இந்த தர்மத்தை தனியா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்யோன்ய தர்மாம்ச தர்ம கிரகணம் தர்மமாத்திரஸ்யாபி வசிதத்யாக தரிசனம். அதாவது தர்மங்கள் எதுல இருக்கோ அந்த வஸ்துவை நாம தர்மம்னு சொல்லுவோம். புத்தி ஒண்ணு, ரஜதம் ஒண்ணு. புத்திக்கு சில தர்மங்கள் உண்டு, ரஜதத்துக்கு சில தர்மங்கள் உண்டு. ரெண்டுக்கும் பொதுவான தர்மங்கள் கூட உண்டு. இப்ப புத்தியையும் ரஜதத்தையும் ஒருத்தன் ஒன்னா நினைச்சிருந்தாங்கன்னா, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, அப்ப இதனுடைய தர்மம் அதுல இருக்கு, அதனுடைய தர்மம் இருக்குன்னு தானாவே ஒரு விதமா இல்லையா திருப்பி சொல்லணுமா? ஒருத்தனுக்கு இப்படி தெரியும்னு வச்சுங்க, மாட்டுக்கு 2 கொம்பு உண்டு அப்படின்னு, குதிரைக்கு 4 கால் உண்டு அப்படிங்கிறதும் தெரியும். அதுக்கு மேல இவருக்கு பிரமம் என்னன்னா, மாடுங்கிறதும் குதிரைங்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு பிரமம் வந்ததுன்னா, இப்ப இவன் நினைக்கிற அந்த குதிரைக்கு 2 கொம்பு இருக்குமா இருக்காதா? இருக்காங்க இல்லையா? ஏன்னா அவன் அந்த எதுக்கு மாட்டுக்கு 2 கொம்பு உண்டு அப்படின்னு படிச்சான், தெரிஞ்சுட்டான். குதிரைக்கு 4 கால் உண்டுன்னு தெரிஞ்சுட்டான். இந்த இது குதிரையுடைய தர்மம்னு தெரிஞ்சான். மாடுனாலும் குதிரைனாலும் ஒண்ணுதான் அப்படின்னு அவன் நினைச்சு விட்டான்னா, அப்ப குதிரைக்கு 2 கொம்பு இருக்கு அப்படின்னு ஆயிடும் இல்லையா? இப்ப அதை தனியா சொல்லணுமா? மாட்டையும் குதிரையும் ஒன்னாக நினைச்சதுக்கு அப்புறம் அந்த மாட்டினுடைய கொம்பு வந்து குதிரைக்கு இருக்குன்னு அவன் தனியா ஒரு பிராந்தி உண்டாக்கணும்னு இல்லை. அந்த 2 தர்மியும் அவன் வந்து ஒன்னா பிரமிச்சுட்டான்னா அதுல உள்ள தர்மம் இது வரும், இதுல உள்ள தர்மம் அங்க போகும். மாட்டுக்கு 4 கால் வரும், திருப்பி ஒரு பிரமம் வரணுங்கிறது இல்லை. இந்த ஒரே பிரமம் போகும். தர்மிக்கு 2க்கும் அபேதாத்தியானம் வந்திருக்குன்னா அதனுடைய தர்மங்கள் 2மே அங்க இருக்கு. 2 விதமான தர்மங்களும் அங்க ஒண்ணுக்கே வந்து சேர்ந்துவிடும். இதை சொல்றதுக்கு தனியா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கிற பாஷ்யக்காரருக்கு 2 தடவை அந்யோன்ய தர்மாம்ச ஆத்தியத்தை அப்படின்னு திருப்பி தெரிஞ்சிருக்க ஒரு கேள்வி. அதுக்கு பஞ்சபாரிகாரர் பதில் சொல்றார், பிருஹத் தர்ம கிரகணம் தர்ம மாத்திரஸ்யாபி கத்தியது அத்தியாசை தரிசனம். அதாவது சில இடத்துல கர்மி அத்தியாசம் ஸ்பஷ்டமா இல்லை, தெரியல, தர்மாத்தியாசம் மாத்திரம் தான் இருக்கு. இவன் அப்படி நினைக்கக்கூடாது இல்லையோ, கர்மி அத்தியாசம் ஒண்ணு வந்தா தான் தர்மாத்தியாசம்னு. கர்மி அத்தியாசம் தெரியாமலே, அதாவது இது எங்க இருக்கோ அதையும் இன்னும் ஒன்னா தெரிஞ்சுக்காமலே தர்மாத்தியாசம் உண்டு. இது எப்படின்னு பார்க்கணும். இந்திரியாத்தியாசத்தை இப்படி கொண்டு போயிருக்கேன். இந்திரிய கர்மான் அத்தியசம். இப்ப வந்து ஒருத்தன் வந்து தன்னை செவிடன்னு சொல்லிக்கிறான். செவிடன்னா இது என்னது? தான் அகம் பகிரகா அப்படின்னு சொல்றான். அகம்னா ஆத்மான பகிரகான செவிடு. அப்ப செவிடுனா இது என்னுடைய தோஷம், இது என்னுடைய தர்மம்னா அவன் காதுடைய தோஷம். ரோத்திரேந்திரியத்துல ஒரு வைக்கல்யம், இதுதான் வந்து பாக்கியம்னு சொல்றோம். இப்ப இந்த பாக்கியம் நமக்கு எங்க தெரியுதுன்னா கன்னடத்துல தெரியுது.
இவன் நான் அதுக்காக ஸ்ரோத்திரம்னு தன்னை சொல்லிக்க மாட்டான். நான் ஸ்ரோத்திரம், அதனால நானே செவிடானேன் அப்படின்னு சொல்லிக்க மாட்டான் இல்லையா. அதாவது பாகரியம்ங்கிற தர்மத்துக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய தர்மம் அவனுடைய அந்த இந்திரியம் மாத்திரம்தான். வேற இந்திரியங்கள்லாம் சரியா வேலை செய்யுது. ஆனா இவன் வேற, அது வேற. இப்ப அந்த பாகரியங்கிற தர்மத்துக்கு ஆச்சரியமான இந்திரியத்தின் தன்மையும் அவன் ஒன்னா தெரிஞ்சுட்டாதான் அந்த செவுட்டு தன்மை இவனுக்கு சேரும் அப்படின்னு நியமம் இல்லை. அந்த நியமம் இல்லை. அதனால இவனுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா அதனுடைய பாகரியங்கிற தர்மத்தை மாத்திரம் தன்னிடத்துல இருக்குது, ஆரோபணம் பண்ணிக்கிறான், அத்தியாசம் பண்ணிக்கிறான். இதை தெரியப்படுத்துறதுக்காக தர்மாத்தியாசம். இந்த மாதிரி கூட அத்தியாசத்துல பல வைசித்திரியங்கள் இருக்கு. ஒரு இடத்துல சொன்ன மாதிரியே தான் எல்லா இடத்துலயும் அதே மாதிரி அத்தியாசம் இருக்கணுங்கிறது இல்லை. தர்மியாத்தியாசம் வேற இருக்கும், தர்மாத்தியாசம் மாற்றம் சில இடத்துல தெரியும். இந்த மாதிரி பல விதிகத்தன்மை பல வைசித்திரியங்கள் இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக அந்யோன்ய தர்மாம்சம் திருப்பி சொல்றாங்க. ஆனா சித்தாந்தப்படி அங்க கூட கர்மி அத்தியாசம் இருக்கத்தான் இருக்கு. இங்க ஸ்ரோத்திரத்துக்கும் ஆத்மாவுக்கும் அந்த கர்மி அத்தியாசம் எப்படி இருக்குன்னு கேட்டா, நானே ஸ்ரோத்திரம்னு இல்லை, அப்படி இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நானே சரீரம் அப்படின்னு வந்தாதான் இவனுக்கு சரீரத்தினுடைய சௌரியம் காய்ச்சங்கள்லாம் தனக்கு வரும்னு இல்லை, அவசியம் இல்லை. சரீரம் சரீரத்துவம் இந்த ரூபத்துல தெரிஞ்சா அப்ப அபேதாத்தியாசம் கிடையாது. வேற எந்த ரூபத்துல அத்தியாசம் அப்படின்னு கேட்டா மனுஷன் அத்தியாசம். மனுஷங்கிற ரூபத்துல மனுஷன் சரீரம் தானே, மனுஷத்துவம் சரீரத்தை சேர்ந்த தர்மம் தானே, சரீரத்துவமும் அதுல உள்ள தர்மம் தான். ஆனா சரீரத்துவங்கிற தர்மத்தை எடுத்துட்டா நாம நான் வேற சரீரம் வேறன்னு இல்லை. ஆனா மனுஷத்துவங்கிற தர்மத்தை எடுத்துட்டேன்னா நானேதான் அது இருக்கு. எனக்கு என்னுடைய மனுஷன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன என்னுடைய சரீரம்னு சொல்ற மாதிரி நான் என்னுடைய மனுஷன்னு சொல்லிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா நான் மனுஷன்னு அந்த ரூபத்துல நான் தன்னோட அதை ஐக்கியமா வைக்கணும், அபிநமா வைக்கணும். அதனால அப்படி சொல்றது கிடையாது. சரீரத்துங்கிற ரூபத்துல அதை நான் வேறுபடுத்தி வச்சிருக்கேன். அதனால இந்தியன் கல்விக்கு ஐக்கியாத்தியாகம் இருக்கதான் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்ரோத்திரமும் பகிரங்கிறதும் ரெண்டும் வாஸ்தவத்துல ஒண்ணு. இப்ப ஸ்ரோத்திரங்கிற ரூபத்துல நான் அதை தனியா பார்க்கிறேன், வகிரங்கிற ரூபத்துல அதை நான் என்னோட ஒன்னா சேர்க்கிறேன். அதனாலதான் அகம் வகிரகான்னு காது கேட்காதவனுக்கு அப்படியா இருக்கு. ஆஹா, அந்த இடத்துல கூட கல்வி அத்தியாகம் இல்லைங்கிறது இல்லை. அங்கேயும் கல்வி அத்தியாகம் வரதான் வருது, ஆனா தெரியாது, அவ்வளவு பரிசையும் தெரியல அப்படின்னு தான் வச்சுக்கணும். இந்த சித்தாந்தத்தை ஏன் இவ்வளவு பலமா சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்டா, அத்தியாசத்தை ஆட்சேபிக்கிற அந்த பாஷ்யத்துல கர்மி ரெண்டுக்கும் அத்தியாசம் வர முடியாதுங்கிறதுனாலதான் தர்மாத்தியாசமே வர முடியாதுங்கிற சுதராம். அதாவது இந்த கர்மி ரெண்டுக்கும் இதரேதர பாவானுபவத்தௌ சித்தாயாம் சுதராம் தர்மானாம் சுதராம் இதரேதர பாவானுபவத்திங்கிற. அதாவது கர்மி ரெண்டுக்கும் ஒரு தாதாத்மியாத்தியாகம் வரலே அப்படின்னு சொல்லிட்டா அதனுடைய கர்மங்களுக்கு அத்தியாகம் வரவே வராது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொன்னாங்க ஒரு பட்சத்துல. அதனால்தான் சுதராம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கர்மி அத்தியாகம் இல்லாமலே தர்மாத்தியாகம் வரலாம்னு சொல்லலாமோ? அப்படி சொல்லியிருந்தா சுதராம்னு அன்னைக்கு சொல்றது நியாயமா இருக்காது. அப்ப அதுலயே அந்த பாஷ்யத்திலேயே நமக்கு என்ன தெரியுது, அதை ஒன்றும் கண்டித்து விடல. சித்தாந்தி அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு அதெல்லாம் கண்டிக்கல. எல்லாமே அத்தியாசம் இருக்குங்கிறது தான் சொன்னாலே தவிர கர்மாத்தியாகம் இல்லாமலே தர்மாத்தியாகம் வரும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவர் ஒன்றும் நிரூபணம் பண்ணல. அதனால இப்படி அவர் சொன்னதுனாலே கர்மி ரெண்டுக்கும் ஆத்மா அனாத்மா இது ரெண்டுக்கும் ஒரு தாதாத்மியாத்தியாகம் வர முடியாது. அப்படியானால் அதனுடைய கர்மங்களுக்கு அத்தியாகங்கிறது வரவே முடியாது அப்படிங்கிறது சொன்னதுல என்ன தெரிகிறது, கர்மாத்தியாகம் வரணும்னா கர்மிகளுக்கு அத்தியாகம் முதல்ல வரணும், அப்பதான் வரணும் அப்படின்னு இதுல தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதை காரணமா அவர் காமிக்க முடியாது. அப்ப அது காரணமா இருந்தால் இந்திரியாதி அத்தியாக ஸ்தலத்துல கூட இந்திரியத்துடைய கர்மத்தை மாத்திரம் ஆத்மாவோட அத்தியாகம் எப்படி வர முடியும்? அது ரெண்டுக்கும் கர்மி அத்தியாகம் இல்லாமல். அதனால எப்படி இந்த சித்தாந்தம் போறதுன்னு சொன்னா அங்க கூட கர்மி அத்தியாகம் இருக்கத்தான் இருக்கு, கர்மாத்தியாசமும் அதனாலதான் வந்தது. ஆக இப்ப சொல்றது எப்படி இந்த மாதிரி
சக்திக்கு வச்சாங்க தர்மமாத்திர அப்படின்னு சொன்னா அது எப்படின்னு கேட்டா பக்கம் இல்லைங்கிற அர்த்தத்துக்கு கல்விக்கு அத்தியாசம் அங்க படிச்சுன்னு அவளுக்கு தெரியல, கர்மாத்தியாசம் நல்லா தெரியுது. அதை வச்சுட்டு இந்த கிரந்தத்துக்கு உபகத்தி சொல்லணும். இதரேதரா விவேகேனா இங்கேயும் போடுவார் பரஸ்பரம். இதரேதர அவிவேகேனா இது மத்தவாண்ட கேட்டா, அதாவது சாமதிகாரத்தை கேட்டா இந்த ஒரு திருத்தியை இருக்கு இல்லையா, இதரேதர அவிவேகேனா இந்த திருத்தியை கேது காண்பிக்கிறது, அதாவது காரணங்கிறத காண்பிக்கிறது. இதுக்கு அத்தியாசத்துக்கு இதரேதர அவிவேகம் அப்படிங்கிறது அத்தியாசத்துக்கு ஒரு காரணம். இதரேதர அவிவேகம்னா என்ன? இது வேறு அது வேறுன்னு தெரியாம போனது, வேத கிரகம் இல்லாம போனது ஒரு காரணம். ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும், ஆத்மா இது தனி, இது ஆத்மா, அது அனாத்மா அப்படின்னு ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு விவேகம் பிரிச்சு தெரிஞ்சுக்கல. அப்படி விவேகம் இல்லாம போனது, அது ரெண்டும் ஒன்னா பார்க்கறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றது. ஆமா, மற்றவெல்லாம் அப்படி வைக்கணும். இவர் என்ன பண்ணிட்டா, இந்த திருத்தியை அபேதய திருத்தியா, பல இடத்துல அபேதய திருத்தியா அப்படின்னு போத லட்சணே திருத்தியான்னு சொல்லுவா. பிரகிருத்தியாதிஷா உபசம்சானம் ஒரு வாசனத்துல வார்த்தை, அதனால இந்த திருத்தியை அபேதத்தை சொல்றதை கேதுவை சொல்லல, காரியகாரண பாவத்தை சொல்லல. அது என்ன சொல்றா, ஏகதா பக்தி. இந்த இதரேதரா விவேகானங்கிறத ஒரு ரெண்டு பதத்தை சேர்க்கணும். ஆத்மானாத்மனோமோ, அதாவது யுற்பதஸ்த பிரத்யேகோச்சர யோகம், யுற்ப பிரத்யேகோச்சரம் அத்ம பிரத்யேகோச்சரம், இது ரெண்டுக்கும் இதரேதர அவிவேகேன அத்தியாசம். அப்படின்னா அவிவேகமே தான் அத்தியாசம் தான். இது ரெண்டும் ஒன்னா போனதே ஒரு அத்தியாசம். அவிவேகம், அவிவேகாபக்திக்கு அத்தியாசம். அவிவேகம் அதுக்கப்புறம் அத்தியாசம் பண்றதே இல்லை, அவிவேகமே தான் அத்தியாசம். இதுதான் ஏகதா பக்திவ நித்தியர்த்தா. இது பஞ்சவாதிகாரத்தை இந்த மாதிரி விவரண சம்பிரதாயத்துல இந்த மாதிரி அதே பூத லட்சணம் அப்படின்னா ஆன்மீக கனவான் அப்படின்னு ஒருத்தன் கனவான், அதாவது ஒருத்தங்கிட்ட நிறைய தானியம் இருக்கு, ஒருத்தங்கிட்ட நிறைய வித்யை இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு விதமான வித்யா தனம், அதுவும் தனம்னு சொல்றது உண்டு. இந்த விஜயா கனவான், சான்யேன கனவான், இரண்டேன கனவான் இப்படிதான் பிரயோகம் பண்றது. அந்த இரண்டேன அப்படின்னா என்ன, இரண்யத்தினாலே பணம் உள்ளவன் அப்படி இல்லை, இரண்டுமே தான் அவனுக்கு பணம். விஜயா தனவான்னா விஜயே தனம்னு அர்த்தம். அந்த அவேதே திருத்தியா அந்த மாதிரி இந்த அவிவேகேன அத்தியாசம்னா அந்த அவிவேகமே தான் அத்தியாசம். அவிவேகம் அத்தியாசம் இது தெரியாது. அதுதான் சொல்ற ஏகதா பக்திவா நித்தியர்த்தம்.